வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சௌபாகியா குழுமத்திலிருந்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு சௌபாகியாரோட மற்றும் ஒரு புதிய தயாரிப்பான மல்டி கடாய் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுல பெருமை கொள்கிறோம். இதுதான் மல்டி கடாய். இதில் வந்து நம்ம ரெண்டு இட்லி பாத்திரங்களும் ஒரு 5 இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி பாத்திரம் ரெண்டும் ஒரு ஸ்டீமரும் இதில் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஸ்டீமர் வந்து மற்ற இட்லி பாத்திரத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் இந்த ஸ்டீமரில் வந்து நீங்கள் காய்கறிகளை வேக வைக்கலாம், ரெண்டாவது பயிர் வகைகளை வேக வச்சுக்கலாம், மீட் வேக வைக்கலாம், மீன் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் வேக வைத்துக்கொள்ளலாம். தனியாக ஸ்டீமரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தோடு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டீமரை தனியாக வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாய் வந்து மற்றும் ஒரு பெரிய உபயோகம் என்னென்னா, இது இண்டக்ஷன் பேஸ்ட் கடாய். இந்த கடாயை நீங்கள் இண்டக்ஷன்லேயே வச்சுக்கலாம், செராமிக்கில் வைக்கலாம், எலக்ட்ரிக்கில் வைக்கலாம், கேஸில் வைக்கலாம். இது வந்து 3 லேயர் கோட்டிங் கொண்ட நான்ஸ்டிக் கடாய். இதில் வந்து நீங்கள் இந்த 3 பிளேட்டையும் எடுத்துட்டோம்னா சாதாரண கடாயாக கேஸில் யூஸ் பண்ணி சாம்பார், ரசம், குழம்பு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இதனுடைய பேரே மல்டி கடாய்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த மல்டி கடாயை வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதாவது குறைந்த எண்ணெய் தான் உபயோகமாகும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து ஒட்டாது. நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கடாயை. ரெண்டாவது, இந்த கடாயை யூஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எரிபொருள் ரொம்ப மிச்சமாகும். கேஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, ரொம்ப மிச்சமாகும். இந்த மல்டி கடாயினோட பயன் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து வீடுகளுக்கு ரொம்ப தேவை. ரெண்டாவது இந்த கடாயை வாஷ் பண்ணுறப்போ நீங்கள் சோப் வாட்டரில் லைட்டாக கையில் வாஷ் பண்ணால் போதும். முடிந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிராப்பரை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கிராப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக் கோட்டிங் போயிடும். அதனால் ஸ்கிராப்பரை யூஸ் பண்ணாமல் சோப் வாட்டரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எண்ணெய் ஒட்டாது. லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ண முடியும் தேவைப்படும். இதோட பயன் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. நீங்கள் 5 இட்லி ஒரு பிளேட்டுக்கு ஊற்றிக்கலாம், 2 பிளேட்டுக்கு 10 இட்லி ஸ்டீமரு மொட்டுக்காக வச்சு கூட நீங்கள் அதை சமைச்சிக்கலாம். தனியாக ஸ்டீமரும் வச்சுக்கலாம், இதையும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கடாயை மற்ற உபயோகத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த கடாயை உபயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், குறைவான எண்ணெய் தான் தேவைப்படும், எரிபொருள் மிச்சமாகும். இதை வந்து கேஸு, செராமிக்கு, எலக்ட்ரிக் எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். மிக்க நன்றி. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறோம்.